இந்த வீடியோவில் இதுவரைக்கும் யூனிட் 4 அதாவது இந்தியன் பாலிட்டியில் வந்து 2012 இருந்து 2025 வரைக்கும் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இந்த டாபிக்ல இருந்து 58 வினாக்கள் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு ஒன் டைம் மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 58 வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு நீங்கள் சரியாக பதிலளிக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பாலிட்டிக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடியே அரசியலமைப்பு உருவாக்கம், முகவுரை, முக்கிய கூறுகள், பகுதிகள் மற்றும் அட்டவணைகள், தேசிய சின்னங்கள் இந்த டாப்பிக்லேருந்து மட்டுமே 165 வினாக்கள் பார்த்துருப்போம். அதுக்கான வினாக்களையுமே ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இன்னும் நீங்கள் டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்கும். இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம். ஜார்க்கண்ட், உத்தராஞ்சல் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய 3 புதிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஜார்க்கண்ட், உத்தராஞ்சல் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய 3 புதிய மாநிலங்கள் வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 2000. ஜார்க்கண்ட் வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கும்னா 15 நவம்பர் 2000. அதே மாதிரி உத்தராஞ்சல் வந்து 9 நவம்பர் 2000. சத்தீஸ்கர் வந்து 1 நவம்பர் 2000. சத்தீஸ்கர் தான் ஃபஸ்ட்டு, நவம்பர் 1. அடுத்து உத்தராஞ்சல் வந்து 9 நவம்பர், ஜார்க்கண்ட் வந்து 15 நவம்பர். மாநில சீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1956 அப்படின்றது தெரியும். இந்த மாதம்னா நவம்பர் மாதம். மாநில சீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து நவம்பர் 1956. யாருடைய தலைமையின் கீழ் மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது? பசல் அலி தலைமையில் மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம் யாருடைய தலைமையில் ஏற்படுத்தப்பட்டதுன்னா பசல் அலி தலைமையில். பின்வரும் மாநிலங்களில் எது சட்டப்பிரிவு 370 தொடர்பு கொண்டது? சட்டப்பிரிவு 370 வந்து எதற்கானதுன்னா ஜம்மு மற்றும் காஷ்மீர் வந்து சிறப்பு அந்தஸ்து வழங்கியிருப்பாங்க, மாநிலத்திற்கான சிறப்பு அந்தஸ்து வழங்கியிருப்பாங்க. இதையுமே இப்போ நீக்கியிருப்பாங்க. ஆகஸ்ட் 5, 2019 இந்த சட்டப்பிரிவுமே நீக்கி ஜம்மு மற்றும் காஷ்மீரை வந்து 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். 1953 ஆண்டு ஆந்திர பிரதேசம் உருவாக்கப்பட்ட பின்னர் 1956 ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டப்படி எந்த 2 தென்னிந்திய பகுதிகள் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது? 1953 ஆண்டு ஆந்திர பிரதேசம் உருவாக்கப்பட்ட பின்னர் 1956 ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி எந்த 2 தென்னிந்திய பகுதிகள் வந்து தமிழ்நாடுடன் இணைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த 2 பகுதிகள்னா ஒன்று குமரி மாவட்டம், இன்னொன்று வந்து செங்கோட்டை. இது முக்கியமானது. பார்க்குற கொஷின் எல்லாமே முக்கியமானது தான், எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானது எது? மொத்தமாக 3 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. தெலுங்கானா இந்தியாவின் மாநிலமாகும். ஒன்று வந்து சரியானதான், தெலுங்கானா வந்து இந்தியாவின் மாநிலம் தான். தெலுங்கானா கர்நாடகா மாநிலத்திலிருந்து பிரிந்தது. இதன் தலைநகரம் 10 ஆண்டுகளுக்கு ஹைதராபாத் ஆகும். இல்லை, 2வது வந்து தவறானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா வந்து ஆந்திர மாநிலத்தில் இருந்து தான் பிரிந்தது, இல்லை கர்நாடகா மாநிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆந்திரா வரணும். 1 சரியானது, 2 தவறானது. கே சந்திரசேகர் ராவ் தெலுங்கானாவின் முதல்வர் ஆவார். இல்லை, 3வது வந்து சரியானது. கே சந்திரசேகர் ராவ் தெலுங்கானாவின் முதல்வர் ஆவார். இல்லை, 1, 3 தான் சரியானது, 2 வந்து தவறானது. சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க, 1, 3 தான் சரியானது. மதராஸ் என்ற பெயர் சென்னை என அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்ட ஆண்டு 1996. மதராஸ் என்ற பெயர் வந்து சென்னை என அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்ட ஆண்டு வந்து 1996. அரசியலமைப்பின் எந்த சரத்து ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்கியுள்ளது? இப்போதான் பார்த்தோம், சட்டப்பிரிவு 370. சிறப்பு அந்தஸ்து வந்து எந்த சட்டப்பிரிவின் கீழ் வழங்கியதுன்னா சட்டப்பிரிவு 370 கீழ். கீழ்கண்டவற்றில் எது இந்தியாவின் மாநிலமாகும்? இந்தியாவின் மாநிலம் வந்து கோவா, மீதி இருக்க 3மே யூனியன் பிரதேசங்கள். இந்தியாவின் மாநிலங்கள் மொத்தம் வந்து 28, யூனியன் பிரதேசங்கள் வந்து 8. இந்த 28 மாநிலங்கள் என்ன அப்படின்றதையும் 8 யூனியன் பிரதேசங்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மூலம் தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு
ஒன்றின்படி இந்திய நிலப்பரப்பு எவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ளது? இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஒன்றின்படி எவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ளதுன மாநில அரசுகள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் நிலப்பரப்பு எந்த நேரத்திலும் சேர்க்கப்படலாம். இவ்வாறு தான் வரையறுக்கப்பட்டிருக்கும். மாநில அரசுகள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் நிலப்பரப்பு எந்த நேரத்திலும் சேர்க்கப்படலாம். இதுதான் சரியானது. மிசோரம் மாநிலம் எந்த மாகாணம் ஆகும்? வடகிழக்கு மாகாணம். மிசோரம் வடகிழக்கு மாகாணம். ஜம்மு காஷ்மீர் எந்த அரசியலமைப்பால் உருவாகியது? எந்த அரசியலமைப்பால் உருவாகியதுன்னா அரசு நிறுவிய அரசியலமைப்பு நிர்ணய சபையால். அரசு நிறுவிய அரசியலமைப்பு நிர்ணய சபையால். கீழ்கண்டவற்றில் 1950 இந்திய நிலப்பரப்பின் பகுதி டி மாநிலமாக இருந்தது. பகுதி டி மாநிலமாக இருந்தது எதுனா அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இது ரொம்ப முக்கியமானது. மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம் ஆந்திர பிரதேசம். மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்திய மாநிலம் எதுனா, அதாவது முதல் இந்திய மாநிலம் எதுனா ஆந்திர பிரதேசம். 1948 அமைக்கப்பட்ட முதலாவது மொழிவாரி மாகாண ஆணையத்தின் தலைவர் எஸ்கே தார். 1948 அமைக்கப்பட்ட முதலாவது மொழிவாரி மாகாண ஆணையத்தின் தலைவர் எஸ்கே தார். வங்காளதேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலம் திரிபுரா. திரிபுரா மட்டும் இல்லாமல் ஆப்ஷனில் வேற எதெல்லாம் கொடுத்துருந்தா ஆன்சராக இருக்கும்னா அஸ்ஸாம் வரும், மேற்கு வங்கம், மிசோரம், மேகாலயா, திரிபுரா. இது எல்லாமே வங்கதேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்கள். ஆப்ஷனில் திரிபுரா மட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆன்சர் திரிபுரா தான். திரிபுரா கொடுக்காம வேறு இந்த மாநிலங்களும் கொடுத்துருந்தாங்கன்னா இதுவும் ஆன்சர் தான். அஸ்ஸாம், மேற்கு வங்கம், மிசோரம், மேகாலயா. இந்திய அரசியலமைப்பிலிருந்து 370வது சரத்து எப்பொழுது நீக்கப்பட்டது? அதாவது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியிருப்பாங்க தனி மாநிலமாக. அந்த சட்டப்பிரிவு எப்பொழுது நீக்கியிருப்பாங்கன்னா ஆகஸ்ட் 5, 2019. ஆகஸ்ட் 5, 2019. ஜம்மு காஷ்மீரின் மறுவரையறை சட்டம் 2019 எந்த நோக்கத்திற்காக நிறைவேற்றப்பட்டது? மொத்தமாக 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4 இதில் எது சரியானதுன்னு பாருங்கள். லடாக் பகுதியை யூனியன் பிரதேசமாக, லடாக் காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 2ஆக பிரிக்க, ஜம்மு காஷ்மீரில் உள்ள பாராளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய. சரியானது எதுனா லடாக் பகுதியை யூனியன் பிரதேசமாக, 2வது ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக. 2 தான் சரியானது. இல்லை 1, 2 தான் சரியானது. அடுத்த பொறுத்துக. இந்த சைடு மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க, இங்கிட்ட ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. இந்த மாநிலங்கள் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கேரளா. கேரளா 1956 3ஆவதாக இருக்குது. நாகாலாந்து 1963. மகாராஷ்டிரம் 1960. ஹரியானா 1966 2ஆவதாக இருக்குது. சரியானது பாருங்கள் 3, 1, 4, 2. ஆப்ஷன் பி. கேரளா 1956 தனியாக எழுதிக்கோங்க. நாகாலாந்து 1963. மகாராஷ்டிரம் 1960. அடுத்து ஹரியானா 1966. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. தனி ஆந்திர மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் பொட்டி ஸ்ரீராமலு. தனி ஆந்திர மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் யார்னா பொட்டி ஸ்ரீராமலு. எந்த சட்டத்தால் உத்தராஞ்சல் என்ற பெயர் உத்தரகாண்ட் என்று மாற்றப்பட்டது? உத்தராஞ்சல் சட்டம் 2006. உத்தராஞ்சல் பெயர் மாற்றம் சட்டம் 2006. உத்தராஞ்சல் உத்தரகாண்ட் அப்படின்னு மாற்றப்பட்டது. மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு 1972. மேகாலயா
தனி மாநிலமாக உருவான ஆண்டு எப்போனா 1972. மாநில மறுசீரமைப்பு குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு, அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது 1955. இந்திய அரசியலமைப்பின் 1ஆம் விதி இந்தியாவை எவ்வாறு குறிப்பிடுகிறது? மாநிலங்களின் ஒன்றியம்னு இந்திய அரசியலமைப்பின் 1ஆம் விதி இந்தியாவை எவ்வாறு குறிப்பிடுகிறதுனா மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு. மிசோரம் ஒரு முழு மாநிலமாக அந்தஸ்து பெற்ற ஆண்டு 1987. மிசோரம் 1987 முழு மாநிலமாக அந்தஸ்து பெற்றிருக்கும். எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா 20 பிப்ரவரி 1987. எத்தனையாவது மாநிலம்னு கேட்டாங்கன்னா 23வது மாநிலம். சிக்கிம் இந்திய யூனியனில் எப்பொழுது சேர்க்கப்பட்டது? 1975. சிக்கிம் 22வது மாநிலமாக சேர்க்கப்பட்டிருக்கும். மிசோரம் 23வது மாநிலமாக சேர்க்கப்பட்டிருக்கும். கீழ்கண்ட எந்த கூற்று உண்மையானது? அஸ்ஸாம் 10 பாராளுமன்ற தொகுதிகளை பெற்றுள்ளது. அருணாச்சல பிரதேசம் 2 பாராளுமன்ற தொகுதிகளை பெற்றுள்ளது. இமாச்சல பிரதேசம் 7 பாராளுமன்ற தொகுதிகளை பெற்றுள்ளது. புதுச்சேரி 2 பாராளுமன்ற தொகுதிகளை பெற்றுள்ளது. எது உண்மையானது, அதாவது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ தவறானது. அஸ்ஸாம் 14 பாராளுமன்ற தொகுதிகளை பெற்றுள்ளது. 10ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் ஏ தவறானது. அருணாச்சல பிரதேசம் 2 பாராளுமன்ற தொகுதிகளை பெற்றுள்ளது. இல்லை பி தான் சரியானது. இமாச்சல பிரதேசம் 7 பாராளுமன்ற தொகுதிகளை பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுவும் தவறானது தான், 4 தான் வரணும். அதே மாதிரி புதுச்சேரி 1 பாராளுமன்ற தொகுதியை தான் பெற்றுள்ளது. இல்லை 2ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் சியும் டியும் தவறானது தான். பி மட்டும்தான் சரியானது. எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சிக்கிமின் இணை அந்தஸ்து ஒழிக்கப்பட்டு இந்திய ஐக்கியத்தின் 22வது மாநிலமாக மாற்றி அமைக்கப்பட்டது? இந்த திருத்தத்தின் மூலம்னா 36வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம். 36வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சிக்கிமின் இணை அந்தஸ்து ஒழிக்கப்பட்டு இந்திய ஐக்கியத்தின் 22வது மாநிலமாக மாற்றி அமைக்கப்பட்டது. யாரால் மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கத்தை ஆய்வு செய்வதற்காக தார் ஆணையம் அமைக்கப்பட்டது? இந்திய நிர்ணய சபையின் தலைவரால், அதாவது டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தால். தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். கீழ்கண்ட நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு கால வரிசைப்படி சரியாக வரிசைப்படுத்துக. இந்தியாவின் 4வது பொது தேர்தல், ஹரியானா மாநிலம் அமைத்தல், மைசூரை கர்நாடகா மாநிலமாக பெயரிட்டது, மேகாலயா மற்றும் திரிபுரா முழு மாநிலங்களாக மாறுதல். இதுக்கான ஆண்டுகள் உங்களுக்கு தெரிஞ்சாதான் சரியாக வரிசைப்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவில் 4வது பொது தேர்தல் எப்பொழுது நடைபெற்றதுன்னா 1967. அடுத்தது ஹரியானா மாநிலம் அமைத்தல். ஹரியானா மாநிலம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1966. மைசூரை கர்நாடகா மாநிலமாக பெயரிட்டது 1973. மேகாலயா மற்றும் திரிபுரா முழு மாநிலங்களாக மாற்றப்பட்ட ஆண்டு 1972. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இப்போ வரிசைப்படி பாருங்கள், எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு பாருங்கள். ஹரியானா மாநிலம் அமைத்தல் 1966 தான் ஃபஸ்ட்டு வரும், 2வதாக இருக்குது. 66க்கு அப்புறமேட்டு 67 வரும், 1வதாக இருக்குது. இந்தியாவில் 4வது பொது தேர்தல் 1967. 67க்கு அப்புறமேட்டு 1972 வரும். அடுத்து 73 வரும். 2, 1, 4, 3 இதுதான் சரியானது. ஆப்ஷன் ஏ. இந்திய அரசமைப்பின் பிரிவு 1.1 எவ்வாறு கூறுகிறது? எவ்வாறு கூறப்படுகிறதுனா, இந்தியா என்னும் பாரதம் மாநிலங்களை கொண்டதோர் ஒன்றியமாக இருக்கும், இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கும். கீழ்கண்ட மாநிலங்களில் எது 1987ஆம் ஆண்டு புதிய மாநிலங்களாக அறிவிக்கப்படவில்லை? இந்த மாநிலங்கள் 1987ஆம் ஆண்டு புதிய மாநிலங்களாக அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் தான். மீதி இருக்க 3மே 1987 புதிய மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கும். சிக்கிம் மட்டும் 1975லேயே மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்கும். எத்தனையாவது மாநிலம்னா 22வது மாநிலமாக. பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எது புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது?
எந்த சட்டப்பிரிவுனா சட்டப்பிரிவு 3. மைசூர் மாநிலம் எந்த ஆண்டு கர்நாடகா என்று பெயர் மாற்றப்பட்டது? 1973. இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 26 ஜனவரி 1957. ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு வந்து 1957 ஜனவரி 26. மொழியை அடிப்படையாக கொண்டு மாநிலம் அமைக்கலாம் என்று எந்த ஆணையம் இந்திய அரசாங்கத்திற்கு பரிந்துரைத்தது? பசல் அலி ஆணையம். இந்த எல்லா கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமானது. கோவா, டாமன் மற்றும் டையூ மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக கோவா மாநிலமாக ஆன ஆண்டு? கோவா எந்த ஆண்டு வந்து மாநிலமாக அமைக்கப்பட்டதுன்னா 1987. கோவா வந்து எத்தனையாவது மாநிலமாக அமைக்கப்பட்டது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேகாலயா எந்த மாநிலத்தினுள் சுயாட்சி மாநிலமாக உருவாக்கப்பட்டது? அஸ்ஸாம் மாநிலத்தின் சுயாட்சி மாநிலமாக உருவாக்கப்பட்டது. கேரளா மாநிலம் உருவாக்கப்பட்ட வருடம் 1956. பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது எப்பொழுது? இந்த ஆண்டு வந்து பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1966. கீழ்காணப்படுபவைகளில் ஒன்றிய பிரதேசங்களின் முந்தைய பெயர்கள் எது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மாவட்டங்கள், தலைமை ஆணையர்களின் மாகாணங்கள், பகுதி சி மற்றும் பகுதி டி மாநிலங்கள், தனித்துவமான மத்திய பகுதிகள். இல்லை எந்த பெயர்கள் கிடையாதுன்னா தனித்துவமான மத்திய பகுதிகள். இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? நாடாளுமன்றத்திற்கு. இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் வந்து நாடாளுமன்றத்திற்கு உள்ளது. இந்த பகுதி பிப்ரவரி 1987 ஆண்டு இந்திய யூனியனின் 23வது மாநிலமாக்கப்பட்டது. 23வது மாநிலம் எதுனா மிசோரம் தான் சொல்லியிருப்போம். இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை 8. மாநிலங்கள் கேட்டாங்கன்னா 28. யூனியன் பிரதேசங்கள் வந்து 8. யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் கீழ்வரும் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார்? உள்துறை அமைச்சகத்தின் மூலம். மைய ஆட்சி பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 19. மைய ஆட்சி பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 19 உறுப்பினர்கள். கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருந்தவில்லை? பகுதி 7 யூனியன் பிரதேசங்கள், 9 வந்து பஞ்சாயத்துகள்னு கொடுத்துருக்காங்க. பகுதி 18 அவசர நிலை சட்டங்கள், பகுதி 15 தேர்தல்கள். இல்லை எது பொருந்தாதுன்னா ஏ தான் பொருந்தாது. ஏன்னா பகுதி 7 யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பகுதி 7 வராது, பகுதி 8 வரணும். பகுதி 8 தான் யூனியன் பிரதேசங்கள் வரணும். கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டுள்ளது? புதுச்சேரி. தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் வந்து எந்த யூனியன் பிரதேசம் கொண்டுள்ளதுன்னா புதுச்சேரி. கீழ்கண்டவற்றில் தனி அரசியலமைப்பினை கொண்ட மாநிலம் ஜம்மு காஷ்மீர். சட்டம் தொடர்பான சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும். விதி 371, விதி 371A, விதி 371D, விதி 371H. எது வந்து சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. விதி 371 மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்கள் தொடர்பானது, சரியானது. விதி 371A வந்து நாகாலாந்து மாநிலம் தொடர்பானது, ரெண்டாவது சரியானது. விதி 371D ஆந்திர பிரதேச மாநிலம் தொடர்பானது, மூணாவது சரியானது. விதி 371H தமிழ்நாடு மாநிலம் தொடர்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறானது. விதி 371H வந்து அருணாச்சல பிரதேச மாநிலத்தோடு தொடர்பானது, இல்லை தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொதல் 3 தான் சரியானது, 4 வந்து தவறானது. சரியான கூற்றை தேர்வு செய்க. மொத்தமாக 4 கூற்று கொடுத்துருக்காங்க, 4 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இல்லை எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் வேண்டும்.
ஒன்று வந்து தவறானது. மக்களவை உறுப்பினர்களுக்கான குறைந்தபட்ச வயது 30 வயது. இதில் 30 வயதுக்கும் குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து தவறானது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ரெண்டாவதும் தவறானதான். மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இதில் நேரடியாக மக்களால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதும் தவறானதுதான். இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளின் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். 3 சரியானது. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250 பேர். அதாவது அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 250 பேர். இல்லை 3, 4 சரியானது. 1, 2 தான் தவறானது. 3 மற்றும் 4 சரி. சட்டத்தின் ஆட்சி என்னும் கருத்தாக்கத்தை சரியாக விளக்கும் கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக 4 வாக்கியம் அதே மாதிரியே. இல்லை சட்டத்தின் ஆட்சி என்னும் கருத்தாக்கத்தை சரியாக விளக்கும் கூற்று எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எதுன்னு பாருங்க. 1, சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியலில் இருந்து மீட்டெடுப்பது. 1 வந்து சரியானது. சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு வெவ்வேறு குழுக்களுக்கு வெவ்வேறு சட்டங்களை இயற்றுவது. 2வது தவறானது. சட்டத்தின் ஆட்சி வந்து அரசு வெவ்வேறு குழுக்களுக்கு வெவ்வேறு சட்டங்களை இயற்றுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது வந்து தவறானது. 3வது சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதாகும். 3 சரியானது தான். சட்டத்தின் ஆட்சி என்பது இறைவழி கோட்பாட்டை முன்வைத்து செயல்படுவதாகும். 4 தவறானது. சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 தான் சரியானது. சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தாக்கத்தை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏவி டைசி. இது ரொம்ப முக்கியமானது. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இந்த சைடு வந்து இயற்றப்பட்ட ஆண்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு சட்டத்தின் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. 1963 இந்திய ஒன்றிய பகுதி சட்டம். எல்லாமே நேருக்கு நேராக ஆன்சர் இருக்கு. 1963 இந்திய ஒன்றிய பகுதி சட்டம். அடுத்து 1991 தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி சட்டம். 1971 நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம். 1951 வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். இதில் ஆப்ஷன் வந்து டி. எல்லாமே நேருக்கு நேராக ஆன்சர் இருக்கு. அடுத்தது பொறுத்துக. மாநிலங்களின் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து மாநிலங்கள் இருக்கும் பகுதிகள் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. இமாச்சல பிரதேசம் வந்து பகுதி சி, ராஜஸ்தான் பகுதி பி, மேற்கு வங்காளம் பகுதி ஏ, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் வந்து டி. தனித்தனி கொஸ்டினாக கூட கேட்கலாம். பகுதி ஏ வந்து என்ன அப்படின்னு கேட்கலாம். பகுதி ஏ வந்து என்ன? மேற்கு வங்காளம். பகுதி ஏ மேற்கு வங்காளம். பகுதி பி வந்து ராஜஸ்தான். பகுதி சி வந்து இமாச்சல பிரதேசம். பகுதி டி வந்து அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். 1, 2, 3, 4 இது சரியானது. அந்தமான் நிக்கோபாரில் உள்ள எத்தனை தீவுகளுக்கு 2018 டிசம்பர் 30 அன்று நமது பிரதமர் மறுபெயரிட்டார்? 3 தீவுகளுக்கு. இந்தியாவின் யூனியன் பிரதேசங்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? மொத்தமாக 4 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 26 ஜனவரி 2020 முதல் தாத்ரா மற்றும் நாகர்வேலி, டாமன் மற்றும் டையூ ஆகியவை ஒரே பிரதேசமாக இணைக்கப்பட்டுள்ளது. 1 சரியானது. 2வது அரசியலமைப்பின் 7வது பகுதியில் உள்ள 239 முதல் 241 வரையிலான பிரிவுகள் யூனியன் பிரதேசங்கள் தொடர்பானது. இல்லை 2வது தவறானது. பகுதி 7ன்னு கொடுத்துருக்காங்க. யூனியன் பிரதேசங்களுக்கான பகுதி வந்து 8 வரும். அதே மாதிரி சட்டப்பிரிவுகள் பாருங்க. சட்டப்பிரிவு 239 முதல் 242 வரும். அதனால 2வது வந்து தவறானது. 3வது முந்தைய மாநிலமான ஜம்மு மற்றும் காஷ்மீரின் 2 யூனியன் பிரதேசங்கள் லடாக், ஜம்மு மற்றும் காஷ்மீர் ஆகும். 3வது சரியானது. இந்தியாவின் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். 4 தவறு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லடாக் தான். அதனால் எது சரியானதுன்னா 1, 3 தான் சரியானது. 1 மற்றும் 3 சரி. டாமன் மற்றும் டையூ எப்போது தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலியுடன் இணைக்கப்பட்டது? எப்பொழுதுனா 2020 ஜனவரி மாதம். ஜெர்மனியின் புதிய அதிபராக விரைவில் பொறுப்பேற்க உள்ள ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் எந்த கட்சியை சேர்ந்தவர்? கிறிஸ்துவ ஜனநாயக ஐக்கிய கட்சியை சேர்ந்தவர்.
இதோட இந்தியன் பாலிட்டியில் செகண்ட் டாபிக் வந்து மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். இதுல இருந்து 58 வினாக்கள் பார்த்துருப்போம். இந்த 58 வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு நீங்கள் சரியாக பதில் அளிச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர்கிட்ட ஜிஎஸ்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கீங்க. நம்மக்கிட்ட யூனிட் 2ல இருந்து யூனிட் 6 வரைக்குமான 120 லெசனுக்கான மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்கள் நேம் சொல்லி ஜிஎஸ் ஃபுல் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டீட்டெயில் சொல்லுவோம். அடுத்த வீடியோவில் 3வது டாபிக் குடியுரிமை ஃபுல்லாகவே பார்க்கலாம்.